ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். லாஸ்ட் வீடியோவில் நான் குலதெய்வம் கோவிலுக்கு நாங்கள் நாளைக்கு போகிறோன்னு சொல்லியிருப்பேன். பூவெலாம் கட்டினதெல்லாம் காமிச்சு இல்லைங்களா, அதோட கண்டினியூட்டி தான். மறுநாள் காலையில் எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு வந்துவிட்டோம். எங்களுக்கு பெண் தெய்வமும் இருக்குது, ஆண் தெய்வமும் இருக்குது. முதல்ல சப்தகன்னி கோவிலுக்கு தான் வந்துவிட்டோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா இதுக்கு கூட நிறைய கதைகள் தான் இருக்குது. ஆனால் அது எனக்கு உண்மையாக என்னன்னு தெரியாததுனால நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணல. ஏன்னா நம்ம தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படின்றதுனால. ஆனால் இது எங்கள் மாமியாரே பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆன புதுசில் தான் வந்திருக்குறாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கே 36 வயசாகுது. அவரே 2 டைம் தான் வந்திருக்காரு. நாங்கள் என் பொண்ணுக்கு காது குத்தும் போது எங்கள் ஹஸ்பண்டோட சொந்தக்கார் அவர் அவருக்கு அன்னமோர் ஆகுது. அவர் தான் சொன்னார், நம்ம குலதெய்வ கோயில் இந்த கோயில் மட்டும் கிடையாது, ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம பொங்க வைக்கணும், அங்கே பொங்க வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போய் காட்டினாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி எங்கள் குலதெய்வம் எங்களுக்கு ரொம்பவே நிறைய ஒரு இதுவெலாம் நடத்திருக்கிறாங்க. வாராகி அம்மன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கும்போது நானும் அதே மாதிரி தான் வாராகியோடைய நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பேன். அப்போ எனக்கு நடந்த ஒரு இதுனா ரொம்ப இது வாராகி அம்மன் எப்படி என்னும்போது அவங்க பழமையான தெய்வம் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் சப்தகனியில் ஒருத்தவங்களாக இருக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் கோவிலுங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த அனுபவம் மட்டும்தான் எனக்கு. ஆனால் என் பொண்ணுக்கு காது குத்துறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வாராகி அம்மன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது மாதிரியான ஒரு சூழலை எனக்கு ஏற்படுத்தி அவங்களா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க காது குத்துறதுக்கு முன்னாடியே. அது எனக்கு அப்போ உணர தெரியல. அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓகே நமக்கு குலதெய்வமாக இருக்கிறதுனால தான் அவங்க நம்ம வீட்டுக்கே வந்திருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு. அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கள் வீட்லேயே 2 அம்மன் தெய்வம் வச்சுருக்கேன். நான் நிறைய பூஜை வீடியோஸ்லலாம் நான் எங்கள் வீட்டு பூஜை ரூமை காட்டும்போது உங்களுக்கு காட்டியிருப்பேன். 2 அம்மனுமே எனக்கு அப்படி தான் கிடைச்சாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஏன்னா எங்கள் மாமியாருக்கு கல்யாணம் ஆகி அவங்களே கல்யாணம் ஆன புதுசில் தான் வந்தாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டுக்காருக்கு 36 வயசு ஆகுது. எங்கள் வீட்டுக்கார் கூட பிறந்தவங்க ஒரு அக்கா இருக்காங்க. அப்போ இத்தனை ஆண்டுகளாக கல்யாணம் ஆகி இவ்வளோ ஆண்டுகளாக இந்த கோவிலுக்கு அவங்க வரவே இல்லை. நாங்கள் தான் இப்போது இந்த கோவிலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் வச்சுட்டு, எங்களுக்கு சக்கரை பொங்கல் தான், பால் பூஜை மாதிரி தான் இருக்கும். நான்வெஜ் பார்த்திங்கன்னா செய்வோம். ஆனால் அது நிறைய தெய்வங்கள் இருக்குது இல்லையா, அங்கே தான் செய்வோம், இங்கே செய்ய மாட்டோம். அப்புறம் நானே பூசாரியாக இன்றைக்கி மாறின ஒரு தருணம் ரொம்ப சந்தோஷமாக. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தருணம் எனக்கு கிடைச்சதே கிடையாது. இந்த அம்மாவுக்கு எனக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய இன்னும் தாராளமாக என்னால் அவங்கள குளிர் வச்சுனா என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு மனசுக்கு நிறைவாக 5 பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணங்க. சந்தனம், பன்னீர், குங்குமம், அதுக்கப்புறம் மஞ்சள், இதெல்லாம் வச்சு பால் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள்லாம் பூசி குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு பாவாடை சாத்திட்டு, அதுக்கப்புறமா இந்த அரளிப்பூ நாங்களே கட்டின பூ தான். உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதும் கொஞ்சம் டிலேவாக தான் அப்லோட் பண்ணுறேன். அதனோட கண்டினியூட்டி தான் இது. அப்புறம் அதெல்லாம் வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்டோம். இது கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால பசங்களாம் கூப்பிட்டு வரல. அவங்க அந்த கோயிலில் வெயிட் பண்ணுறாங்க. எங்கள் மாமனார், மாமியார், என் பசங்க எல்லாமே அங்கே இருக்காங்க. இப்போ நாங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டு அந்த கோயிலோட வீடியோவும் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இதில் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு குலதெய்வம் என்ன இருக்குன்றது கண்டிப்பாக அதை கண்டுபிடிங்க. யார் மூலயமாச்சும் நம்மளுக்கு கண்டிப்பாக அதை தெரிவிப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வருஷத்துக்கு ஒரு டைமாவது போயிட்டு வணங்கிட்டு வாங்க. நம்ம இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் கூட, ஆனால் குலதெய்வத்தோடைய அருள் இருந்தால் மட்டும்தான். இப்போ ஒரு கோவிலோட கதவு திறந்தால் தான் நம்ம தெய்வத்தை பார்க்க முடியும். அதுதான் அந்த கதவுன்றது நம்ம குலதெய்வம். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா தெய்வங்களையும் பார்க்க முடியும். அதனால் அந்த அருள் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கணும். நம்மளுடைய சப்தகன்னியோட அருளும் எல்லாருக்கும் கிட்டணும். அதுக்காக நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நிறைவாக சாமி கும்பிட்டாச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னொரு கோவிலேருந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.